இந்த 24 மூப்பர்களும் யார் என்று கேட்டால், இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த 24. அப்ப நீங்க கவனிச்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் எந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறது? உபத்திரவத்துக்கு முன்பாக தேவனால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? பரலோகத்திலே இருப்பார்கள். அதை குறித்து தான் இது வெளிப்படுத்துது. சுமார் 200 ஆண்டுகளாக கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு தவறான போதனை திணிக்கப்பட்டது. அநேக மக்கள் தெரியாமல் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பின்பற்றுகிற ஒரு தவறான போதகத்தை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு வசனங்களை எடுத்து அவர்களுக்கு போதிக்கப்பட்டபடி வியாக்கியானம் செய்வதுண்டு. அப்படி ஒருவர் வியாக்கியானம் செய்யும்போது தமிழ் வேதாகமத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு பிழை எப்படி ஒரு தவறான உபதேசத்துக்கு துணை போகிறது என்கிறதை உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே யோவான் காண்கிற பரலோக காட்சி காணப்படுகிறது. அங்கே ஒரு 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து ஒரு பாடல் பாடுகிறார்கள். அந்த பாடலை வைத்து ஒருவர் ஒரு விதமான வியாக்கியானம் செய்கிறார். இது இந்த ஒரு நபர் சார்ந்தது அல்ல. அநேகர் இந்த நம்பிக்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே அப்படி செய்கிறார்கள் என்றும் சொல்லவில்லை. அவர்கள் அறியாமல் இந்த தவறான உபதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இருக்கின்ற ஒரு டினாமினேஷன், அந்த சபை பிரிவு என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த நபர் குறிப்பாக சொல்லுகிற காரியம் என்ன? இந்த 24 மூப்பர்களும் யார் என்று கேட்டால், இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த 24. அப்ப நீங்க கவனிச்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் எந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறது? உபத்திரவத்துக்கு முன்பாக தேவனால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? பரலோகத்திலே இருப்பார்கள். அதை குறித்து தான் இது வெளிப்படுத்துது. உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எங்கே இருக்க போகிறது? பரலோகத்திலே இருக்க போகிறது. அதைத்தான் தேவன் என்ன செய்யறாரு? யோவானை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் தரிசனத்துல காண்பிக்கிறார். இவர் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ரகசியமாக ஒரு முறை பூமிக்கு வருவார். அப்படி பூமிக்கு வரும்போது பூமியில் இருக்கின்ற ரட்சிக்கப்பட்டவர்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போவார். அதன் பிறகு பூமி அழிக்கப்படும். அப்படியெல்லாம் கிடையாது, பூமியெல்லாம் அழியாது. உடனடியாக அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒரு 7 ஆண்டுகள் இந்த பூமி காணப்படும். பயங்கரமான உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவம் எல்லாம் வருவதற்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் போவார்கள். கிறிஸ்தவர்களை கண்டால் உபத்திரவம் இருக்காது, அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை இயேசு கிறிஸ்து எப்படி உபத்திரவப்படுத்துவார்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வைப்பார்கள். சரி, அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் அழித்து போடுவார். பகிரங்கமாக வந்து அழித்து போடுவார். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது வெறும் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு தவறான நம்பிக்கை. அதை குறித்து நான் விளக்கப்படுத்துகிறேன். சரி, இப்போ இந்த நபர் இதை வைத்துதான் சொல்லுகிறார். இந்த 24 மூப்பர்களும் யார் என்று கேட்டால், இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த 24. அதற்கு அவர் ஆதாரமாக சொல்லுகிற காரியங்கள் பாருங்கள். அதற்கு அவர் முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிற அந்த வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள். அதிலே நம்முடைய வேதாகமத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இப்ப அந்த 24 மூப்பர்களும் பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தேவரீ, புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு. நல்லா கவனிங்க, இது 24 மூப்பர் யாரு? விட வந்துருச்சா? இவங்க தேவ தூதர்கள் இல்ல, ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்திலும் இருந்து, அதாவது இந்த ஒட்டுமொத்தம்னா என்ன அர்த்தம்? யூதர்களையும் குறிக்கும், புறஜாதிகளையும் குறிக்கும். ஏன்னா இங்க நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர் என்று வாசிக்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலிருந்தும் தேவனுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த 24 மூப்பர்களும். அப்ப இவங்கெல்லாம் யாரு? மனிதர்கள். நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லி அந்த 24 பேரும் சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் பூமியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ
இது யார் தான்? நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று சொல்லி அந்த 24 மூப்பர்களும் பாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த 24 பேர் யார் தான்? பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போனவர்கள் தான் என்பதாக இப்படி சொல்லுகிறார்கள். ஆமாம், லாஜிக்காக சரியாகத்தானே இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த பாடலை பாடுகிறவர்கள் வெறும் 24 மூப்பர்கள் மட்டுமல்ல. பாருங்கள், அதனுடைய 8ஆம் வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபோர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே ஒரு புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் என்று சொல்லி அந்த பாடல் பாடுகிறது 24 மூப்பர்கள் மட்டுமல்ல, 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்கள் யார்? இவர்களும் மனிதர்களா? இவர்களும் பூமியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களா? அப்படியானால் இதே போலவே எசேக்கியேல் காலத்திலே எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ள ஜீவன்கள். அது சில காரியங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தலாக இருக்கலாம் அல்லது உருவகமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பூமியிலிருந்து போய் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கிடையாது. அப்படியானால் இவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அல்லவென்றால் எதற்காக எங்களை நீர் மீட்டுக்கொண்டு நாங்கள் தேவனுக்கு முன்பாக அரசாளுவோம் என்றெல்லாம் பாடுகிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இங்கேதான் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே உள்ள பிழை, மொழிபெயர்ப்பு பிழையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்பிலே சில பிழைகள் உள்ளது. இந்த இடத்திலே KJV மற்றும் நம்முடைய தமிழ் பவர் மொழிபெயர்ப்பிலே பிழைகள் இருக்கிறது. அது சரியாக எப்படி மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திலே வருகின்ற மூல பாஷை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கிரேக்க மொழியிலே இந்த இடத்திலே என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை எங்களை என்று வரக்கூடாது, அவர்களை என்றுதான் வரும். எங்களை என்று வர வேண்டும் என்றால் என்ற வார்த்தை தான் வந்திருக்க வேண்டும். அதே போல நாங்கள் அரசாளுவோம் என்று வருகிறது அல்லவா, அதற்கு என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தை அங்கே வரவில்லை. மாறாக என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது. அவர்கள் அரசாளுவார்கள் என்கின்ற வார்த்தை தான் வந்திருக்கிறது கிரேக்கத்திலே. அப்போ மூல மொழியிலே இந்த இடத்திலே நாங்கள் அரசாளுவோம், எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர் என்றெல்லாம் அங்கே வரவில்லை. உண்மையிலே இது எப்படி மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்றால், தமிழிலே தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து மக்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவார்கள் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்றுதான் வந்திருக்க வேண்டும். இதன் பிறகு வந்த பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் இதை சரியாகவே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழிலே கூட சில வேறு மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தமிழில் ERV ஈஸி ரீட் வெர்ஷன் என்று சொல்லி ஒரு பதிவு இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டிக்காக புதிய பாடலை பாடினர், தோல் சுருளை எடுக்க நீரே தகுதியுள்ளவர், அதன் முத்திரைகளையும் நீரே உடைக்கத்தக்கவர், ஏனென்றால் நீர் கொல்லப்பட்டவர், குருதியால் தேவனுக்காக மக்களை மீட்டு கொண்டவர், அவர்கள் பல்வேறு இனத்தை, மொழியை, நாட்டை, குழுவைச் சேர்ந்தவர்கள், நீர் நம் தேவனுக்காக ஒரு ராஜ்யத்தையும் ஆசாரியரையும் உருவாக்கினீர், அவர்கள் இந்த உலகத்தை ஆளுவார்கள் என்று சொல்லிதான் சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ அந்த 24 மூப்பர்கள் என்ன பாடினார்கள்? நாங்கள் ஆளுவோம், எங்களை மீட்டுக் கொண்டீர் என்று பாடவில்லை. அவர்கள் அந்த மக்கள் ஆளுவார்கள், நீங்கள் பூமியிலிருந்து மீட்டுக்கொண்ட மக்கள் ஆளுவார்கள் என்றுதான் பாடினார்கள். திருவிவிலியம் என்கின்ற மொழிபெயர்ப்பை பாருங்கள். அவர்கள் புதிய ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே, நீர் கொல்லப்பட்டீர், இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். எங்களை மீட்டுக்கொண்டீர் என்று வரவில்லை, மக்களை மீட்டுக்கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர், அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் என்றுதான் வருகிறது. இப்போ பார்த்தீர்களா, தமிழ் மொழிபெயர்ப்பிலே உள்ள ஒரு சிறிய பிழை. இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா, அங்கே பரலோகத்திலே தான் 24 மூப்பர்கள் காணப்படுகிறார்கள். அந்த 24 மூப்பர்கள் யார் தான்? இங்கே பூமியிலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரகசிய வருகையிலே வந்து மக்களை எடுத்துக்கொண்டு அங்கே போய்விட்டார். அதன் பிறகு பூமியில நடக்கிற சம்பவங்களிலே பல மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் முத்திரைக்கு உட்படாத மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேவனால் கைவிடப்பட்ட மக்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதன் பிறகு 7 ஆண்டுகள் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். ஆனால் அந்த உபத்திரவத்திலே நமக்கு பங்கு கிடையாது, நமக்கு உபத்திரவமே கிடையாது. காரணம், நாம் தான் ஏற்கனவே அந்த 24 மூப்பர்களாக பரலோகத்தில் இருக்கிறோமே என்கிறதாக பேசுகிறார்கள்.
இந்த 24 மூப்பர்களும் யார் என்று கேட்டால் இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த 24. அப்ப நீங்க கவனிச்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் எந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறது? உபத்திரவத்துக்கு முன்பாக தேவனால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? பரலோகத்திலே இருப்பார்கள். அதை குறித்து தான் இது வெளிப்படுத்துது. இப்ப ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எங்கே இருக்க போகிறது? பரலோகத்திலே இருக்க போகிறது. உண்மையிலே அப்படி அல்ல, இது ஒரு மொழிபெயர்ப்பு பிழை. உண்மையிலே இந்த நம்பிக்கை ஆதி சபையிலிருந்து உண்டானது அல்ல. வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கிடையாது. ரகசிய அறிக்கை என்ற வார்த்தை கூட கிடையாது. வார்த்தை மட்டுமல்ல, கருத்து கூட கிடையாது. வெறும் வார்த்தை இல்லை, ஆனால் கருத்து இருக்கிறது என்றால் அப்படி இல்லை, கருத்தும் கிடையாது. ஆண்டவருடைய வருகை குறித்த பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இப்படி பேசுகிறார்கள். இது 1800 முதல் 1882 வரைக்கும் வாழ்ந்த ஜான் நெல்சன் டார்பி என்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கை. எப்படி இன்னைக்கு பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தாங்கள் வாய்க்கு வந்ததை ஷசாரபரா என்று சொல்லி பேசிவிட்டு இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார்களோ, இந்த நம்பிக்கை ஆதி சபையிலிருந்து 1906 வரைக்கும் எங்கும் இல்லை. 1906 உருவானதுதான். வில்லியம் சேமோர் என்கின்றவரால் உருவாக்கப்பட்டது. அதை பின்பற்றி இன்றைக்கு ஏகப்பட்ட பெந்தேகோஸ்தேக்காரர்கள் வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அல்லவா? வெறும் 120 ஆண்டு பழக்கமுள்ள ஒரு கள்ள உபதேசம், ஒரு தவறான நம்பிக்கை. அதை போலத்தான் ரகசிய வருகை என்கின்ற ஒரு தவறான உபதேசம் வெறும் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதரன் சபை இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு பிரதரன் என்கிற சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதிலே ஒரு முக்கிய இன்ஃப்ளூயன்சராக காணப்பட்ட ஜான் நெல்சன் டார்பி அவர் உருவாக்குற இந்த தவறான கோட்பாடு தான் இந்த ரகசிய வருகை. இன்னொன்று டிஸ்பென்சேஷன். டிஸ்பென்சேஷன் என்றால் கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இயங்குவார். எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவர் நியாயப்பிரமாண காலம், அவர் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் மக்களை நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கிருபையின் காலம். இந்த காலத்தில் கிருபையின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார். இதன் பிறகாக இயேசு கிறிஸ்து ரகசியமாக வந்து கொண்டு இந்த கிருபையின் காலத்தை முடித்து வைத்து விடுவார். அதன் பிறகு 7 ஆண்டுகள் மறுபடியும் நியாயப்பிரமாண காலம் வரும். எப்படி பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலம் வரும். அப்பொழுது பலி செலுத்துதல் நடக்கும். எப்படி நியாயப்பிரமாணத்திலே பலி செலுத்தும் முறை அது எல்லாம் இருந்ததோ அதே காலம் மறுபடியும் திரும்ப வரும். வேதாகம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் பழைய உடன்படிக்கையை ஒழித்தார், ஒழித்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அது பழமையானது, உருவழிந்து போக நாள்பட்டதுமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அதை அப்பொழுதே ஒழித்து விட்டார். அதன் பிறகுதான் புதிய உடன்படிக்கை உருவானது. இப்பொழுது இந்த ஜான் நெல்சன் டார்பியன் வந்து என்ன சொன்னார்? இந்த புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரும்போது முடிந்துவிடும். அடுத்து மறுபடியும் அதே பழைய உடன்படிக்கை திரும்ப வந்துவிடும். இஸ்ரவேல் அவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தவறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். அது மக்களுக்கு வெகுவாக பிடித்து போகிறது. காரணம், அந்த காலகட்டத்திலே தான் கிறிஸ்தவர்கள் என்றால் உபத்திரவமே கிடையாது, கிறிஸ்தவர்கள் என்றால் செழிப்பாக வாழ வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு தவறான போதனை பரவி கொண்டிருந்த காலம், வேகமாக உருவெடுத்துக் கொண்டிருந்த காலம். அப்பொழுது இவருடைய இந்த தவறான கொள்கை அதற்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஆஹா, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இல்லை, உபத்திரவத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து காப்பாற்றி விடுவார். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தான் இங்கே பூமியிலே உபத்திரவம், அந்தி கிறிஸ்து துன்பப்படுத்துவான் என்கின்ற அந்த தவறான கோட்பாடு மக்களுக்கு பிடித்து போகிறது. அதன் பிறகாக 1909 ஸ்கோஃபீல்டு என்கிறவர் ஒரு ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிள் என்கின்ற ஒன்றை உருவாக்குகிறார். அந்த ரெஃபரன்ஸ் பைபிளில் இந்த டார்பி என்னெல்லாம் இந்த தவறான கோட்பாட்டை உருவாக்கினாரோ அதுக்கேற்ப இவர் உருவாக்கின அந்த ரெஃபரன்ஸ் பைபிளில் விளக்கம் கொடுக்கிறார். இது அந்த பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் இந்த ரெஃபரன்ஸ் பைபிள் பிரபலமாகி இந்த போதனை பெருவாரியாக பரவுகிறது. உருவாக்கினது பெந்தகோஸ்தேக்காரரும் அல்ல, அந்த ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிள் உருவாக்கினவரும் பெந்தகோஸ்தேக்காரர் இல்லை. ஆனால் அதை அப்படியே பெந்தகோஸ்தேக்காரர் தங்களுக்கு என்று அடாப்ட் பண்ணி அது வேகமாக பரவியது. ஆகவே முதல் நூற்றாண்டிலிருந்து 1830 ஆண்டு வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த வேதாகம உபதேசம், ஆண்டவர் வருவார், வரும்போது அவருடையவர்களை சேர்த்துக் கொள்வார், அவருடைய அல்லாதவர்களை அழிப்பார் என்கின்ற அந்த உபதேசம் மறக்கடிக்கப்பட்டு அல்லது அது புறக்கணிக்கப்பட்டு
ஆண்டவர் ரகசியமாக வருவார், கிறிஸ்தவர்களுக்கு எந்த உபத்திரவம் வரக்கூடாது என்கிறதற்காக அவர்களை முதலாவது காப்பாற்றி கொண்டு போவார். அதன் பிறகு அந்தி கிறிஸ்து வந்து எல்லாரும் உபத்திரவப்படுத்துவான். அந்த காலம் மறுபடியும் நியாயப்பிரமாண காலமாக இருக்கும். அதன் பிறகு 7 ஆண்டு கழித்து தான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவார். இப்படிப்பட்ட இந்த தவறான உபதேசம் பரவ ஆரம்பித்தது. இது வேதாகமத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் வேதாகமத்தில் இருக்கிறதை போல ஒரு சாட்டெல்லாம் போட்டு காண்பிப்பார்கள். பார்த்தீர்களா, இது ரகசிய வருகை, இது பகிரங்க வருகை, வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி. இது வித்தியாசம் அல்ல. முதலாவது ஒரு கொள்கை, ஒரு ரகசிய வருகை, பகிரங்க வருகை என்ற கொள்கையை ஜான் டார்பி என்கிறவர் உருவாக்குறார். முதலாவது கொள்கையை உருவாக்கி வைத்துவிட்டு அந்த கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக வசனங்களை அங்கிருந்து பொறுக்கி இதெல்லாம் ரகசிய வருகைக்கானது, இதெல்லாம் பகிரங்க வருகைக்கானது என்று சொல்லி விளக்கப்படுத்துகிறார். ஆனால் பைபிளை பொதுவாக சரியாக படித்தால் நீங்கள் அதை படி பார்க்க முடியாது. முதலாவது ஒரு கொள்கையை உருவாக்கி வைத்துவிட்டு அதற்கேற்றபடி இதுக்கெல்லாம் எந்தெந்த வசனம் பொருந்துகிறது, அப்போ இதெல்லாம் தூக்கி இந்த வசனங்கள் எல்லாம் இதில் போடு, இதெல்லாம் தூக்கி இதில் போடு என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இதுக்கு பல வசனங்களை அவர்கள் புரட்டி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை அது இயேசு கிறிஸ்து அல்ல, அது அந்தி கிறிஸ்து என்கின்ற அளவுக்கு பேசுகிறார்கள். சரி, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிறதே அநேகருக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது நேரடியான வசனங்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாமே நேரடி அர்த்தம் கொள்ளத்தக்கது அல்ல. அது ஒரு சைன் லாங்குவேஜ். ஆகவே அந்த சைன் லாங்குவேஜ் புரியாதனால் தங்கள் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவார்கள். இவர்கள் சொல்லுகிற வியாக்கியானம் சில வேளையில் காமெடியாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் சபை என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அதன் பிறகு சபையை பார்க்க முடியாது. காரணம் ஏன் தெரியுமா? சபை பரலோகத்துக்கு போய்விட்டது. அதன் பிறகு பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்கிற அளவுக்கு பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, சபை என்கின்ற வார்த்தை இருந்தால்தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அர்த்தம் அல்ல. பரிசுத்தவான்கள் என்கின்ற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சபையைத்தான் குறிக்கும். ஆலயம் என்கின்ற வார்த்தை இது எல்லாம் சபையை குறிக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, வேதாகம வசனத்தை சரியாக பின்பற்றுங்கள். இல்லை, நான் நம்புகிறது தான் எங்களுடைய பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லி தந்ததுதான், அல்லது எங்களுக்கு இந்த பிரதரன்லேருந்து வந்த டார்பி சொல்லி தந்ததுதான் சரி, அதைத்தான் நாங்கள் நம்புவோம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் சொன்னதாகட்டும், 1800 வருஷங்களாக உள்ள உபதேசமாகட்டும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் சரி என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமானால் என்னிடத்தில் நீங்கள் வேண்டுமானால் விவாதத்துக்கு வரலாம். நீங்கள் உங்கள் கொள்கையை நிரூபிக்கலாம். அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும், இதை குறித்து ஒரு தெளிவு வேண்டும், என்னிடத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன்.